வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் தேர்தல் வருகின்ற அந்த சூழலெல்லாம் தாயக தமிழர்கள் நினைக்கப்படுவது ஒரு நடைமுறையாகவே இருக்கின்றது. இதனை நாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற அந்த காலகட்டங்களில் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது என்பதை கடந்த காலங்கள் நமக்கு எடுத்து வைக்கின்றன. தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு களம். அனைத்து கட்சிகளும் அது சார்ந்த நகர்வுகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பயணத்தை வரையறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயணத்தை வரையறுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழர் பிரச்சனைகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்துக்கொண்டு அதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான ஒரு களங்களை பெரும்பாலான கட்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. அவைகள் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றன. இதுவரை பேசவில்லையே என்கின்ற விமர்சனத்தையும் அவைகள் எடுத்து வைக்கின்றன. தற்பொழுது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய சொந்தங்களை மையப்படுத்திய ஒரு செய்தி, அதாவது இவர்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்திய முதன்மை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் என்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. இதற்கு முன்பு வரை இது சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறதா? இந்த தாயக தமிழர்களுக்கான ஒரு வாக்குரிமை கொடுப்பதற்கான களங்கள் இதற்கு முன்பு உருவாகி இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளோடு தான் நாம் இந்த காணொளிக்குள் பயணிக்க இருக்கிறோம். எனவே இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு திருப்பங்கள் எழும்பிக் கொண்டிருக்கும். குறிப்பாக தாயக தமிழர்களை மையப்படுத்தி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான கட்சிகள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் வாக்கு வங்கியை மையப்படுத்திய கோட்பாடுகளாக இருக்கிறது என்பதுதான் நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இலங்கையில் தாயக தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, ஒட்டுமொத்தமான இன அழிப்பு அங்கு நடைபெற்ற பொழுது, தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டில் உருவானது. தமிழர்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற உரிமைகளை அல்லது நாங்கள் இருக்கிறோம் என்ற பிம்பங்களை கையில் எடுத்துக்கொண்டு பெரும்பாலான தமிழ் கட்சிகள் களத்தில் நின்றன. உடனடியாக ஒரு எண்ணம் மனதிற்குள் உருவானது. எப்படியாவது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு களத்தை இந்த கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை உருவாக்கிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் தமிழகத்தில் எழும்பியிருந்த அரசியல் களம், தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்த அரசியல் பயணம், இவைகள் ஒட்டுமொத்தமாக அந்த களத்தையே சிதைத்து விட்டது. 1.5 லட்சம் தமிழர்கள் கேட்பாரற்று மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழல் அரங்கேறியது. இந்த சூழலில் தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு சொந்தங்கள் அங்கிருந்து தப்பி வரக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்தார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு எண்ணம் இருந்தது. நாம் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்களை தேடி போகின்றோம், கண்டிப்பாக தமிழர்கள் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியிலே இருந்தது. எனவேதான் அந்த சொந்தங்கள் நம்பிக்கையோடு தமிழகத்தை தேடி வந்தார்கள். தமிழகத்தை தேடி வந்த அந்த சொந்தங்கள் ஒரு கட்டத்தில் விசாரிக்கப்பட்டார்கள். விசாரிக்கப்பட்டவர்கள் சிறப்பு முகாம் என்கின்ற அந்த முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த சிறப்பு முகாமில் அவர்களுக்கான சில கட்டுப்பாடுகள் உருவாக்கப்பட்டன. சில காலகட்டங்களில் ஆட்சிகள் மாற்றங்கள் வருகின்ற பொழுது சில சலுகைகள் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் இவைகளை புரியக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கின்றது. ஆனால் இப்படி இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்த
சொந்தங்களுக்கு இங்கு வாக்குரிமை இதுவரை வழங்கப்படவில்லை, அல்லது அவர்களுக்கு பல உரிமைகள் இங்கு வழங்கப்படாமலே சென்று கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் சில தலைவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுகின்ற பொழுது இங்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தாயகத்தை சார்ந்த சொந்தங்களுக்கு இன்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பேசுவார்கள், அல்லது அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். அதை முனைப்புடன் அவர்கள் செயல்படுத்துவதாக ஒரு கருத்துகளையும் பதிவிடுவார்கள். அதன் பின்பு அது அமைதியாகிவிடும். அடுத்த தேர்தலுக்கு இந்த களங்கள் பேசுபடு பொருளாக மாறும். ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்த மட்டில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல பிரச்சனைகளில் முதன்மையாக களத்தில் நின்றிருக்கக்கூடிய ஒரு போராளியாக இருந்திருக்கின்றார். பல சந்தர்ப்பங்களில் தமிழர் தாயகத்தை சார்ந்த சொந்தங்களுக்காக அவர் போராட்ட களத்தில் நின்ற செய்திகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது அவர்தான் முதலாக ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து. தமிழர் தாயகத்து சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டுகளை குறித்து பேசுவதற்கு இப்பொழுது தமிழ் கட்சிகளுக்கு பெரிய நேரம் இல்லை என்பதுதான் நிஜம். இந்த சூழலில் ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதை விட ஒரு உரிமையை கோரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகின்றது. அது என்ன உரிமையை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது, இங்கு இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாயக சொந்தங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் அவர்களும் இந்த மண்ணின் மக்கள்கள் என்கின்ற அடிப்படையை உருவாக்குவதற்கான ஒரு களமாக இது அமையும் என்கின்ற அடிப்படையில் மத்திய அரசிற்கு ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் எங்களுடைய சொந்தங்களுக்கு இங்கு அவர்கள் வாக்குரிமை, அதாவது அவர்கள் இங்கு வாக்களிப்பதற்கான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் மத்திய அரசுக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். ஐயா அவர்களுடைய அந்த கடிதத்தை உள்வாங்கிக் கொண்டு மத்திய அரசு அதற்கான ஒரு தீர்வை வழங்குமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இந்த கேள்வியை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது உள்ள சூழலில் இந்த வாக்குரிமை வழங்கக்கூடிய களம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் தமிழ் சொந்தங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர்கள் இம்மண்ணின் குடிகளாக அங்கீகரிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் நிஜம். தற்பொழுது ஐயா அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதம் ஒரு வெற்றியை ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் மனதிற்குள் ஓடோடி வருகிறது. அப்படி அது வெற்றியை ஈட்டிவிட்டால் அது தமிழ் சொந்தங்களுக்கு விடிவாக மாறும் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.